அதே போல அமித்ஷா வந்து ஒரு பிரச்சாரத்தில் பேசியிருக்காரு, பீகார் என்டிஏ கூட்டணி ஜெயிச்சது போல தமிழகத்தில் வந்து என்டிஏ கூட்டணி ஜெயிக்கும், ஸ்டாலின் அவர்களே உஷாரா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பீகார் வேறு, தமிழ்நாடு வேறு என்பதை சுதந்திர இந்தியாவின் 78 ஆண்டு கால வரலாற்றில் தமிழக மக்கள் தங்கள் வாக்கு என்கிற மிகப்பெரிய ஆயுதத்தின் ஊடாக நிரூபித்திருக்கிறார்கள். 100 ஆண்டு பழமை வாய்ந்த RSS பாரதிய ஜனதா கட்சிகளுடைய கொட்டம் அல்லது அவருடைய அரசியல் அதிகாரம் எடுபடாத ஒரே நாடு எங்கள் நாடு தமிழ்நாடு. தமிழர்கள் நாங்கள் அரசியல் தெளிவு பெற்றவர்கள், புரிதல் உள்ளவர்கள். அதனால் சங் பரிவார கும்பல்களின் அரசியல் சித்து விளையாட்டுகள் இந்த மண்ணில் ஒருபோதும் ஈடுபடாது. அதே போல எடப்பாடி பழனிசாமி அவங்க பொதுக்கூடத்தில் இருக்கிற என்டிஏ கூட்டணி தலைமையிலான 210 தொகுதிகளை நாங்கள் ஜெயிப்போம். மக்கள் தேர்தலில் வாக்களித்து யார் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்பதை மக்கள் முடிவெடுப்பார்கள். மக்கள் தான் எஜமானர்கள். 2026 தேர்தலில் மக்கள் முடிவுக்கு நாம் அனைவரும் கட்டுப்படுவோம். தேர்தல் இப்போது நாம் எந்த கணிப்புகளையும் எவர் கூறுவதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது.